உருவாக்கணும். பியூஷ் கோயலுக்கெல்லாம் என்னங்க தமிழ்நாட்டை பற்றி தெரியும்? தமிழ்நாடு அரசியல் எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா மதுரையில் மகாராஷ்டிரா சிஎம்மை கூட்டு வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா சிஎம்முக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு புரியல. நேற்று வர்றப்ப நான் பார்த்தோம், என்னன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ப்ரோட்டோக்கால்னா மகாராஷ்டிரா சிஎம். அப்போ மகாராஷ்டிராவில் ஏதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணோம்னா தமிழ்நாட்டிலேருந்து யாராவது கூப்பிட்டு போவீங்களா? பிஜேபியில் இருக்கிற தலைவர்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, தமிழ்நாடு மக்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில. ரொம்ப புது அரசியலாக இருக்குது. மகாராஷ்டிரா சிஎம்மை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுடைய அரசியலில் அதோடைய நோக்கம் என்னன்னே புரியல. அதுக்கும் இங்கேயும் என்ன சம்பந்தம்? மதுரை தெற்கு இருக்க மக்களுக்கு மகாராஷ்டிரா சிஎம்னா யாரும் தெரியுமா? அங்கே போகிறவங்களாம் சொல்கிறாங்க யாரோ நார்த் இந்தியாவிலேருந்து கூட்டிட்டு வந்து மனு தாக்கல் பண்ணிட்டு போகிறாங்கன்றாங்க. என்ன சம்பந்தம் இருக்குது? தமிழ்நாட்டிற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நாங்கள் இங்கே வந்து இது பண்ணுறோம். பியூஷ் கோயலுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பியூஷ் கோயலுக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும்? பியூஷ் கோயல் வந்து நார்த் இந்தியாவில் வேணால் வியாபாரியாக இருக்கலாம். தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறதுக்கு பியூஷ் கோயலுக்கு எந்த அருகதை இருக்காது. அதை வேணால் வந்து அதிமுக அமைச்சர்களும் அவர் பின்னாடி நின்றுட்டு கையை கட்டிட்டு பியூஷ் கோயல்கிட்ட வேணால் இருக்கலாம். நாங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டோம். பியூஷ் கோயல் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. பியூஷ் கோயல் தமிழ்நாட்டை பற்றி எதுவும் பேசக்கூடாது.